ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் காதி காட்டன் சாரி. திஸ் இஸ் அ லினன் காட்டன். இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த கோல்டன் டிஷ்யூ சாரி, இந்த டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த சாரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாட் ஒன்லி ரிவ்யூ, இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான நான் திங்ஸஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதை என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாரி வியர் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி என்னென்னா ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி வீட்டில் இருந்துட்டு மீஷோ ஆப்பில் இருந்து நம்ம என்னென்னா மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோவோட எண்டில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. தென் எப்படி சாரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு ப்ராஃபிட்டாக என்னென்னா ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராஃபிட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இதை பாருங்கள், ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். எல்லா ஒரு பிஸி மாம்ஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மணி சேவிங்காக அப்படி நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட இந்த பக்கம் பார்த்தா, அட அந்த பக்கம் பார்த்தா, எஸ், நம்ம எங்கே பார்த்தாலும் இன்ஸ்டா, யூடியூப், வாட்ஸ்அப்னு ரொம்ப ஃபேமஸான இந்த கோல்டன் டிஷ்யூ சாரியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கெஸ் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். குவாலிட்டி இஸ் ரியலி ஆசம். ஃபார் திஸ் ப்ரைஸ் இட்ஸ் வாட் இஸ் வெரி ஹை. இந்த சாரியை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெசிடேஷன் எனக்கு. மோர் தென் 1 இயர் என்னோடய விஸ்லிஸ்ட்டில் இருந்தது இந்த சாரி. இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டல் கலராக தெரிஞ்சாலும் இது நல்ல பயங்கரமான ஒரு கோல்டன் டிஷ்யூ சாரி தாங்க. எஸ், இன்னும் இதோட ஒரிஜினல் கலருங்கிறது வரல, கேமராவில் கேப்சர் ஆகலை. எஸ், உங்களுக்கு அந்த ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் தெரியுது இல்லையா, நல்ல ஒரு கோல்டன் கலர். இது பிஸ்கட் கலர் மாதிரி உங்களுக்கு காமிக்குது. பயங்கர கிளிட்டரிங்காக இருந்தது. எஸ், எக்ஸாக்ட்லி இப்போ தெரிகிற இந்த கோல்டன் கலர் தான் இதோட ஒரிஜினல் கலர். எஸ், உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா க்ளீனாக பார்க்கும்போது இதுதான் இதோட ஒரிஜினல் கலர். இந்த சாரி நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு மோர் தென் 1 இயர் விஸ்லிஸ்ட்லேயே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்கும்னு தெரியலை. இது நல்லா இருக்குமா என்ன அப்படி. ஏன்னா இது டிஷ்யூ பேஸ்டு ஒர்க் சாரி. இதை ட்ரேப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னுங்கிற மாதிரி என்னோடய தாட்டில் இருந்தது. பட் சாரியை ட்ரேப் பண்ணதுக்கப்புறம் தாங்க இதோட கம்ப்ளீட் பியூட்டியே எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. இது கம்ப்ளீட் இதோட பாடி பார்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக என்னென்னா ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டியாக ஸ்ட்ரைப்ஸ் ஒர்க் உங்களுக்கு தெரியும். நான் நல்லா க்ளோஸில் தான் உங்களுக்கு நம்ம காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். இதோட ப்ளவுஸ் டிசைன் நான் இதையோடய பேரப் பண்ணாமல் ஒரு ரெட் கலர் ஆரி ஒர்க்கோட தான் என்னென்னா ஜஸ்ட் நான் பேரப் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இதில் ஒன் சைடு ஆஃப் த சாரி இந்த மாதிரி நல்லா ஒரு பிக் பார்டர் ஒர்க் வரும். டிஷ்யூ பேஸ்ட் ஒர்க்னால ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஜான் அளவுக்கு இந்த பார்டர் ஒர்க்குங்கிறது கீழே பாட்டமில் வரும். அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு குட்டி பார்டர் ஒர்க் டிசைன்ஸ் வந்திருக்கும். இப்போ பயங்கர ட்ரெண்டில் இந்த சாரி இருக்குது. இதோட ப்ரைஸை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். ஐ காட்டட் திஸ் ஒன் அட் த ப்ரைஸ் ஆஃப் 400. சொன்ன நம்புகிற மாதிரியே இல்லைல்ல. அவ்வளோ கிராண்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இன்றைக்கி இந்த வீடியோலேயே என்னென்னா காட்டுற சாரீஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இதோட ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ரீசனபுளாக இருந்தது. குவாலிட்டி இஸ் வெரி 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 ஹை. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. பார்டர் ஒர்க்கையே நான் தனியாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். எவ்வளோ ரிச் பார்டர்னு பாருங்கள். இது பாட்டம் ஆஃப் த சாரியில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. பல்லுவை பொறுத்த அளவுக்கும் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரியான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஷ்யூங்கிறதுனால அது ரொம்பவே கிராண்டாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு சைடை என்ன கொடுத்துருந்தாங்க, பெரிய பார்டர் தான். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்ட்ரைப்ஸுமே பயங்கர நல்லா கிளிட்டராக இருந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இதோட நான் ப்ளவுஸ் பீஸ் இந்த சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணலை. ஜஸ்ட் நான் ஒரு ரெட் கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸோடு தான் என்னென்னா பேரப் பண்ண போகிறேன். இந்த சாரி ட்ரேப்பிங்க்கு எப்படி வரும்லாம் நினைக்காதீங்க. மெட்டீரியல் ரொம்ப
ரொம்ப நல்லா இருக்குது. நான் தொட்ட உடனே அப்படியே இது மடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், நான் க்ளோஸில் தான் காமிக்கிறேன். டிஷ்யூவோட அந்த குவாலிட்டி வந்து இல்லை, அதாவது ஸ்டிஃபாக நிற்காம தொட்ட உடனே மடிகிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த என்னென்னா ஃபோல்ட் பண்ண முடியுது. தாராளமாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 இயருக்கு முன்னாடியே இதை வாங்கலையேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு மெட்டீரியல் நல்லா இருக்குது. திருமண பக்கம்லாம் இப்போ இந்த சாரீ தான், அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இதை. ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரிச்சான ஒரு ராயல் லுக்கை வந்து இந்த சாரீ கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான லினன் காட்டன் சாரியோட ரிவ்யூ தான். வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். திஸ் இஸ் த பல்லு பார்ட் ஆஃப் திஸ் சாரீ. இது ரொம்ப ரிச்சான ஒரு பல்லு. இது வந்து ஒரு மல்டி கலர் சாரீ. ஐவரி, ஆரஞ்ச், பிளாக்னு ஒரு மல்டி கலர் மிக்ஸ்டு சாரீ தான் இது. ரொம்ப அழகான ஒரு ஃபேப்ரிக். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா லினன் காட்டன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது மெட்டீரியல். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ லைட் வெயிட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து டெய்லி வியர் யூஸுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது தாங்க இதோட பல்லு. ரொம்ப அழகான பிரிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. லுக் ஆஃப் த சாரீ, ரொம்ப அழகான பார்டர் ஒர்க். திஸ் இஸ் த பாடி பார்ட் ஆஃப் த சாரீ. ஸோ சென்டரில் ஒரு ஐவரி கலரில் நல்லா ப்ளைனாக கொடுத்துருக்குறாங்க சாரீ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஃபேப்ரிக் வந்து லினன் காட்டன்கிறதுனால நம்ம ஹோல் டே வியர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியலை தான் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாட்டம் ஆஃப் த சாரீ. ஸோ பாட்டமில் வந்து என்ன அப்பர் பார்ட் ஆஃப் த சாரீ, அப்பர் பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் இந்த மாதிரியான பார்டரில் சில்வர் லேஸ் வச்ச ஒரு குட்டி பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது லினன் காட்டன்கிறதுனால இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபைடான ஒரு ஒர்க் தான். டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரியை வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபோட்டோ, மாடல் ஃபோட்டோன்னு கொடுப்பாங்க இல்லையா, நான் அதில் தான் இன்ஸ்பயர் ஆகி வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக அதை அட்டாச்மெண்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இந்த ஃபேப்ரிக்கை நான் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு சின்ன ஒரு ஹெசிடேஷன். சாரி வந்து இவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கே, இது வந்து ஃபேப்ரிக் வந்து எனக்கு ஆர்ட் சில்கில் வரும்னு தோணுச்சு. பட் பியோர் லினன்க ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து என்னென்னா லோவர் பார்ட் ஆஃப் த சாரி. லோவர் பார்ட்டில் இந்த மாதிரியான பிளாக்ல ஒர்க் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நல்ல சில்வர் கலரில் ஒரு குட்டி பார்டர் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சாரீ வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன் பர்ச்சேஸ் பண்ணணுங்கன்னு கேளுங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன், ப்ளஸ் பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும். நல்ல அழகான ஒரு ப்ளைன் பிரிண்டட் ஒர்க்குக்கு எவ்வளோ அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பாருங்கள். இந்த ப்ளைனுக்கு நீங்கள் இப்படி ஸ்ட்ரைப்ஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சாரீ. ரொம்ப நல்லாயிருக்கு. இது ப்ளவுஸோட பிரிண்ட் பீசஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பயங்கர ஸ்டைலிஷாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் 200% ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஐவரி கலர் ஆகட்டும், இந்த ஆரஞ்சுமே என்னென்னா ஒரு பொமக்ரேனேட் ஆரஞ்சு மாதிரி இந்த வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு ஆரஞ்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர ஸ்டைலிஷாக இருந்தது. அதாவது ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் பேட்டர்ன் மாதிரி வந்தது. நான் இதை வந்து ஃப்ளீட் எடுத்து வந்து செட் பண்ணி பார்த்து கட்டினேன். பயங்கரமாக இருந்தது. ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்டை. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பெக்யூலியர் சாரீனா அதை இந்த சாரியை நான் கண்டிப்பாங்க சொல்லுவேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து எல்லார்கிட்ட இருந்து வரும். ரொம்ப அழகான சாரீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆஃப் திஸ் சாரீ. ஐ ஜஸ்ட் ஃபால் இன் லவ் வித் திஸ் சாரீ. இட்ஸ் வெரி ஸ்டைலிஷ். நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ப்ளவுஸ் டிசைன்லேருந்து எல்லாமே அவங்க இன்பில்டாக கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் இந்த பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் லினன் காட்டன் சாரியோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி வாங்க பார்த்துடலாம். இந்த பியூட்டிஃபுல் சாரியோட பல்லு டிசைன், இதில் என்ன ஒர்க்குன்னா ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு ட்ரீ இருந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு தான் அங்கங்கே ரொம்ப
ரொம்ப அழகான டிசைன். எனக்கு இந்த பல்லு டிசைன் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. நேச்சர் எல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சாரீஸ்லாங்க ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் இதோட பல்லு பார்ட்ஸ். எவ்வளோ ரிச்சா இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஒரு வால்ல வந்து ஒரு பிக்சர வரைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. இத பார்க்கும்போது ஓகே காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷூட்டே. இதுதான் இந்த சாரியோட பாடி பார்ட். இதில ஏதாவது மைனஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா என்னால வந்து சொல்லவே முடியாது. மைனஸ், நோ மைனஸ். ஆல் ஆர் பிளஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சாரியில ரொம்ப புடிச்சிருந்தது, இதோட கலர் காம்பினேஷன்ங்க. ஒரு கிரேல ஒரு பஞ்சு மிட்டாய் பிங்க் கூட கிடையாது. இது அவ்ளோ ப்ளசன்ட்டா இருந்தது இந்த கலர் காம்பினேஷன். இது என்ட்ட இல்லாத ஒரு கலர். இன்னைக்கு வீடியோல ஷூட் பண்ணியிருக்கிற எல்லாமே என்கிட்ட இல்லாத ஒரு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்ளோ அழகா பிளெண்ட் ஆயிருக்கு பாருங்க. எனக்கு இத பார்த்த உடனே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப புடிச்சிருந்தது. செகண்டு இதில இருக்கக்கூடிய பேட்டர்ன். பேட்டர்ன் இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து நான் எடுத்ததே இல்ல. ரொம்ப எம்போஸ்டு டிசைனும் இது எம்போஸ்டு டிசைன் இல்ல. பிரிண்டட் ஒர்க் தான். பட் வந்து ஒரு நேச்சுரலா ஒரு வால்ல ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அவ்ளோ புடிச்சிருந்தது இந்த இது. தேர்டு இதோட கிளாத். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, லினன் காட்டன், பியூர் லினன். ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தது. இத நீங்க சிங்கிள் ஃப்ளீட்டட் இல்ல ஃப்ளீட் வச்சு கட்டினாலும் ரொம்ப அழகா இருக்கும். டெய்லி வியர் வொர்க்குக்குலாம் இந்த மாதிரி சாரி நீங்க கட்டுனீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம இந்த காம்பினேஷன. லினன் காட்டனுக்கே உரிய அந்த பார்டர் டிசைன்ஸ் வந்து ஒரு சில்வர் பிரிண்ட்ல ஒரு குட்டி பார்டர் ஒர்க் குடுத்துருக்காங்க. பாருங்க என்ன ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பிரிண்ட்ஸ் ஆகட்டும், அதில ஒர்க் ஆகட்டும், அந்த பிரிண்டர் ஒர்க்கெல்லாம் எனக்கு ஒரு வால்ல பெயிண்டிங் பண்ண மாதிரியான ஒரு ஒர்க்குங்க. டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க்க சாரிங்கிறதுனால எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த பிங்க் கலர் எஸ்பெஷலி வந்து கலர் காம்பினேஷன் ரொம்ப புடிச்சிருந்தது. எத்தன பேருக்கு இந்த சாரி புடிச்சிருந்தது கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரேர். நான் இன்னைக்கு தான் இது என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலர் காம்பினேஷனே பார்க்குறேன். என்கிட்ட இல்லாத ஒரு கலரும் கூட. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஒர்க் வந்து. இதுதான் சாரி. இந்த கலர் காம்பினேஷனுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டா ப்ளவுஸ் டிசைன். அப்படியே ஒரு ஒயிட்ல அங்கங்க இந்த கிரே கலர்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பிரிண்டட் ஒர்க். ரொம்ப கான்ட்ராஸ்ட்டா இருந்ததுங்க. உங்கள நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா வந்து பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் கோ வித் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சாரீஸ். மெட்டீரியல் குவாலிட்டி இஸ் ரியலி ஆவ்சம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். ரொம்ப நல்லா இருந்தது. நைஸா இருந்தது. கட்டுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபேப்ரிக்க. க்ளோஸ்ல வந்து காமிக்கிறேன் பாருங்க. லினன் காட்டனுக்கே அந்த ஃபேப்ரிக்குக்கே உரித்தான ஒண்ணுங்க இது. அவ்ளோ சாஃப்ட்டா இருந்தது மெட்டீரியல். குவாலிட்டி வைஸ் சான்ஸ்லெஸ். நல்லா இருந்தது. லினன் காட்டன் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். நீங்க தாராளமா இத ஆஃபீஸ் வியர்க்குலாம் கட்டலாம். ஹோல் டே நீங்க ஏதாவது ஒரு வொர்க்ல இருக்கிறீங்க, கட்டணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாதிரியான சாரீஸ வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் பிக்சர். இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர்ல அவங்க என்ன ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல ஒரு ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாவே இருக்கு. அது ரெடிமேட்லேயே நம்மகிட்டயே இருக்கும் நெறைய ஒயிட் கலர் ப்ளவுஸ். அதோட மேட்ச் பண்ணாலே ரொம்ப அழகா இருக்குங்க. காட்டன்லேயே நம்ம நெறைய காட்டன் நம்ம வந்து என்னன்னா எடுப்போம். அதில ஒன் ஆஃப் த பெஸ்ட் காட்டன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காதி காட்டன். நம்ம டெய்லி வியர் வொர்க்குக்குலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். காதி காட்டனோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹேண்ட்லூமில் வீவிங் இருக்கிறதுனால நல்ல ஸ்வெட்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். டாக்டரோட ரெக்கமெண்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காதி காட்டனை வியர் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னவோ இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இதுதான் அதோட ரிச் பல்லு. பல்லுல கீழ வந்து என்னன்னா, ஒரு பியூட்டிஃபுல் டசல்ஸ் வந்து குடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேல சில்வர் ஒர்க் பயங்கர ரிச்சா காட்டுதுங்க. நான் இந்த சாரிய செகண்ட் டைம் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். அதுக்கு மேலேயே இந்த மாதிரியான காப்பர் ஒர்க் குடுத்துருக்கும். ரிச் பல்லு ரொம்ப நல்லா இருந்தது. தாராளமா வாங்கலாம். நான் வந்து இந்த சாரிய வியர் பண்ணி வீடியோவும் எடுத்திருக்கேன். அதையுமே அட்டாச்மெண்ட் பண்றேன் சைட்ல. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஃபேப்ரிக்கை பற்றி சொல்லிட்டேன். நல்லா பியூர் காதி காட்டன்ங்கிறது ஹேண்ட்லூம் சாரி. வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெட்டீரியலாக க்ளோஸாகவே நான் காமிக்கிறேன். குவாலிட்டி வைஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க.
நெக்ஸ்ட்டு உங்களோட டவுட்டை தான் நான் இப்போ கிளியர் பண்ண போகிறேன். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன இருக்குது இந்த சாரீல? நீ ஏன் அகெயின் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இத செகண்ட் டைம் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ₹300. நீங்கள் ஆன்லைன் பே பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 270க்கு இந்த ஃபேப்ரிக் அவைலபிள். ஃபேப்ரிக்கை பொறுத்தளவுக்கு அப்படி ஒரு சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக். நான் எதுக்காக இதை செகண்ட் டைம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா, ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸுங்கிறது மேண்டேட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ். அது வந்து பேசிக். கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த பிளாக் கலர் ப்ளவுஸுங்கிறது எல்லா சாரிக்கும் வந்து என்னென்னா போகக்கூடிய ஒரு நல்லா போகக்கூடிய ஒரு காம்பினேஷன். பிளாக் இல்லாமல் நம்ம எந்த இதையுமே வியர் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பீஸ் வாங்குறீங்க, ஒரு 1 மீட்டர் காட்டன் ப்ளவுஸை வாங்குறீங்க. அதோட ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு? இட்ஸ் அபவுட் 100 இல்லை 150 ஆயிரும் இல்லையா? பியோர் காட்டன் நீங்கள் எடுத்தாலுமே. இந்த சாரியோட ப்ரைஸே வந்து என்னென்னா ₹300 தான் இதோட ப்ரைஸ். அப்படிங்கும்போது என்னால் எத்தனை ப்ளவுஸ் பீஸ் இதில் ஸ்டிச் பண்ண முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு 4 to 5 ப்ளவுஸ் டிசைன்ஸ் என்னால் வந்து என்னென்னா ஸ்டிச் பண்ண முடியும். மெட்டீரியல் பார்க்கும்போது நான் எடுக்கிற மெட்டீரியலை விட இங்கே இருக்கிற மெட்டீரியல் அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியலுங்க. இதெல்லாம் போட்டு நம்ம கட்டும்போது என்னென்னா ஸ்வெட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால தான் நான் இதை வந்து என்னென்னா செகண்ட் டைம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். பிளாக்குங்கிறது நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பேசிக் கலர் ப்ளவுஸில் ஒன்று. இப்போது இந்த சாரீ வந்து ₹300ன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? 5 ப்ளவுஸ் என்னால் தாராளமாக இதில் ஸ்டிச் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம செப்பரேட் ப்ளவுஸ் பீஸ் வாங்குறதுக்கு இது எவ்வளோ ப்ராஃபிட்னு நீங்கள் பார்த்தீங்களா? இதில் நிறைய ப்ராப்ளம்ஸுமே இருக்கும். என்னென்னா, நம்ம இப்போ 1 மீட்டர் ஒரு ப்ளவுஸ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டிசைன்ஸ் எதுவுமே நம்ம போட முடியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம சாரியாக வாங்கும்போது ஒரு பப் ஸ்லீவ் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஃபுல் டிசைன்ஸ் ஆகட்டும், நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் சாரியாகவே இதை எடுத்துட்டேன். என்னோட ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஐடியா நல்லா இருக்குன்னு என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து கேட்கலாம், ஏம்மா 4-5 ப்ளவுஸ் வந்து நம்ம வீட்டில் என்ன போடவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம வீட்டில் இப்போ நாமன்னு எடுத்துக்கோங்களேன். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அக்கா இருக்காங்க, அம்மா, நான் இருக்கேன். ஒரு 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிசைனர் ப்ளவுஸுங்கிறது நமக்கு தேவைப்படும். அடிஷ்னலாக 3 பேர் எடுக்கும். ஒரு 3-4 ப்ளவுஸ் மொத்தமாக ஒரு ₹300க்கு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணலாமே. ஒரு ப்ளவுஸ் பீஸ் பிட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பிட் பீஸோட ப்ரைஸே வந்து என்னன்னா ஒரு ₹100. அப்போ 5 எடுத்தோன்னா 500க்கு ஆகுது. ஆனால் இதில் ₹300 நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்னு பார்த்தீங்களா? மெட்டீரியலை கடையில் கொடுக்குற மெட்டீரியலை விட இந்த மெட்டீரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக். நான் பர்ச்சேஸ் பண்ணதோட விவரத்தை தான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு டெய்லர் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட கஸ்டமர்ஸ் இப்போ வர்றாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ₹300க்கு வாங்கிட்டு நீங்கள் இப்படி மொத்தமாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட்ஸ் நீங்கள் கெயின் பண்ணலாம்னு யோசிச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி ட்ரிக்ஸஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் பீஸை வந்து நம்ம ₹300க்கு வாங்குகிறோம். மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பீஸையே ₹300-400க்கு நீங்கள் சேல் பண்ணும்போது எவ்வளோ பெனிஃபிட்டுங்கிறது கிடைக்கும் பாருங்கள். மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸுமே என்னென்னா திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இதிலலாம் பெனிஃபிட் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போவாவது நம்ம சிங்கர்ஸ் சாரி கட்டியிருக்கும்போது நோட் பண்ணியிருக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்கு மட்டும் விசிறி மடிப்பில் அந்த ஃப்ளீட் பாட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி காஞ்சிபுரம் சில்க் சாரி தான் வியர் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாரியில் எக்ஸ்டென்ஷனுங்கிற ஒரு பார்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேரேஜ் பண்ண போகிறோம். நம்ம மேரேஜ் சாரியில் ரொம்ப அழகாக இருக்கணும்னு நம்ம தெரியும் இல்லையா? அழகாக இருக்கணும்னு நினைப்போம். அப்போது அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த மடிப்பில் அந்த விசிறி பார்ட்டுங்கிறது வந்தால் மட்டும்தாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் சாரியில். ஸோ இந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸை நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷனாக கொடுக்கலாம். ஏன்னா காட்டனுங்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த கலர் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லைக் மரூன் கலர். மரூன்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கலருங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால சாரியோட எக்ஸ்டென்ஷனாக நாம் இந்த ப்ளவுஸ் பீசஸை வந்து என்னென்னா அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃப்ராகாக இல்லை ஒரு கவுனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி போடும்போது இன்னுமே நல்லா இருக்கும். காட்டன்கிறதுனால நம்ம எத்தனை வாட்டி போட்டாலும் இதை சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாரியை வாங்கிட்டு அதில் மல்டிபிள் யூஸஸுக்கு வந்து என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஐடியாஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா கீழே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சாரி எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு சாரி இன்னுமே நல்லாயிருக்கும். மரூன் கலர், க்ரீன் கலர், ராமா க்ரீன் கலர் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த பேஜை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாரியில் வரக்கூடியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னடா இவங்க ப்ளைனில் போய் நம்ம என்னடா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காமல் இந்த டிப்ஸஸ் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ப்ளைனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரில் மாதிரியான டிசைன்ஸ் வந்து நம்ம என்னென்னா ஸ்டிச் பண்ணி போட்டுக்க முடியும். அடுத்தது ஒரு பப் ஸ்லீவ் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் வந்து நீங்கள் போடவே தேவையில்லை. தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களே கட் பண்ணி நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பப் ஸ்லீவ்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க. அது எல்லா சாரிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. அடுத்தது தோடு வந்து என்னென்னா, இதே ட்ரெடிஷ்னல் சாரியை இன்னும் நீங்கள் ஸ்டைலிஷாக காட்டணும் அப்படின்னா நெட் அட்டாச்மெண்ட் பண்ணி ஸ்லீவ் பார்ட்டில் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுலேயே குட்டி குட்டி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இது வந்து மெட்டீரியல் கிளாத்துங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போட் நெக் வச்சியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவ்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி டிசைன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரிவிங்க. இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சாரியை நம்ம எடுக்கும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸான்னு கேட்டால் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸாக. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 300 தான். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்க 270 அவைலபிள். பட் மெட்டீரியல் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காதி காட்டன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ப்ளவுஸ் டிசைன் நம்ம நினச்ச மாதிரி எப்படி வேணாலும் வந்து ஸ்டைலிஷாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை நான் இப்போ வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கிளாத் வந்து ப்ளைனாக இருக்கும்போது நீங்கள் லேஸ் ஒர்க்கு இல்லை ஆரி ஒர்க் மாதிரியான ஒர்க்ஸ் வந்து இதில் தாராளமாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு கிளிப்ஸ்டோன் ஒர்க்ஸுங்கிறது கொடுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு டெய்ண்டியான ஒர்க்குங்க. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கோல்டன் கலர் அந்த கிளிப்ஸ்டோன்ஸ் மாதிரி ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பல்லுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிச் கலர்ஸா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சில்வர் கலரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஒர்க், அதாவது ஸ்லீவ் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டாகவும் அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காப்பரை, இதில் கொடுத்துருக்கக்கூடிய பல்லுல இருக்கக்கூடிய அந்த காப்பரை எடுத்து நம்ம ப்ளவுஸ் பீஸுக்கு வந்து என்னென்னா கட் பண்ணி வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ப்ளவுஸ் ஐடியாஸ். அதாவது ஒரு சாரி வந்து ப்ளைனாக இருந்தால் எவ்வளோ ஸ்டைலிஷாக வந்து நம்ம என்னென்னா டிசைன் பண்ணிக்கலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்துருப்பீங்க. என்னோட ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த பியூட்டிஃபுல் சாரிக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த பியூட்டிஃபுல் ப்ரக்கேட் ப்ளவுஸை தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைனோட பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. நம்ம கான்ட்ராஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் த ப்ரக்கெட் ப்ளவுசஸ். ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஏன்னா ப்ளைன் சாரிக்கு நம்ம என்ன போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதே சாரிக்கு நான் என்ன ப்ளவுஸ் சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கலம்காரி பிரிண்டட் ஒர்க் ப்ளவுஸை நான் வந்து பேர் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்கும். டெய்லி வியர்னு வரும்போது நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையில் 7 o'clock வந்து என் வீட்டிலேருந்து கிளம்புனா மட்டும்தான் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 8:30க்கு வந்து ரீச் ஆக முடியும். அப்போது ஒரு காலையில் 7 o'clockல இருந்து ஒரு ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நான் ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம் ஃபுல்லாக நான் சாரி தான் வியர் பண்ணியிருக்கணும். ஒரு கம்ப்ளீட் டேலேயே நான் சாரியில் இருக்கணும்னா அப்படின்னா நான் இந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் தாங்க சூஸ் பண்ணுவேன். என்னோடய ஒர்க்குக்கு ப்ரொஃபஷன்னு போகும்போது இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன். நல்ல ஒரு நைஸ் காட்டன் போடும்போது ரொம்ப அழகான ஒரு லுக்கு கொடுக்கும்.
இது இந்த பிளைன் சாரிய நான் வந்து ரொம்ப கிராண்ட் அண்ட் எலிகண்டா வந்து என்னன்னா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுஸோட நான் பேர் பண்ணிப்பேன். ரொம்ப அழகா மேட்ச் ஆச்சு. ரொம்ப அழகா பிளெண்ட் ஆச்சு. ஒரு சில்வருக்கு ஒரு பிளாக்குங்கிறது ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் கிராண்டான ஒரு டிசைன்ஸ். அவ்வளோ கிளிட்டரா இருக்குங்க. இது வந்து மீஷோலேருந்து நான் வாங்கின ரெடிமேட் ப்ளவுஸ் தான். நான் அப்கமிங்கில உங்களுக்கு வந்து என்னென்னா போடுறேன் இதெல்லாம். எல்லாத்தையும் விட இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு யூனிக்காவும் ஸ்டைலிஷா இருக்கணும்னு டிசைட் பண்ணி, நான் ஜஸ்ட் இந்த ப்ளவுஸோட பேர் அப் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ரொம்ப அழகா இருந்தது. நாம லீன் ஆகிட்டோம் அப்படின்னன்னா, ப்ளவுஸோட பேக் சைட்ல இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னன்னா, தூக்கிக்கிட்டு இருக்கும். ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னன்னா, இப்படி தூக்கிட்டு இருக்கும். இது எப்படி ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும்னு தெரியலையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னன்னா, இதுதான் பேக் சைட்ஸ்ல வந்து என்னன்னா, டாட்ன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அப்படி ப்ளவுஸோட பேக் சைடு உங்களுக்கு தூக்கிட்டு இருந்த மாதிரி, இந்த மாதிரி ப்ளவுஸ்ல பின்னாடி தூக்கிட்டு இருந்தது அப்படின்னன்னா, நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த டாட் இருக்கு இல்லையா? இந்த டாட்ட மட்டும் பிடிச்சு அடிச்சாலே போதும். பின்னாடி ப்ளவுஸ் தூக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ங்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். வேற எங்கேயும் நம்ம சரி செய்ய வேணாம். இந்த டாட்ல மட்டும் கொஞ்சம் பிடிச்சு அடிச்சிட்டாலே போதும். பேக் சைடு தூக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப டீப் நெக்கா வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள இருக்கிற ஸ்லிப்ஸ் எல்லாம் அசிங்கமா தெரியும். அப்படி ஆக்வர்டா தெரியாம இருக்கணும் அப்படின்னாலும், இதே மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஷோல்டர்ல ஸ்லிப்ஸ் வந்து அந்த என்னன்னா, அந்த ஸ்ட்ரைப்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது அசிங்கமா வந்து என்னன்னா, வெளிய தெரியாம இருக்கும். நீட்டா நம்மள நாமே ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இவ்ளோ நேரம் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் தாங்க. அது என்னன்னு பார்க்குறீங்களா? நாம வந்து ரொம்ப லீன் ஆகிட்டாலோ, இல்ல வந்து ரொம்ப என்ன அப்படின்னா, குண்டா இருந்து ரொம்ப லீன் ஆனாலோ, நம்மளோட ப்ளவுஸ் வந்து பயங்கரமா லூஸ் ஆகிரும். அந்த டைம்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்லிப்ஸ் எல்லாம் வெளிய ஆக்வர்டா தெரியும். அது நமக்கே வந்து என்னன்னா கம்ஃபர்டபுளா இருக்காது. அப்படி நம்மளோட ஸ்லிப்ஸ் எல்லாம் வெளிய தெரியாம இருக்கணும் அப்படின்னன்னா, ஒண்ணும் இல்லங்க. ப்ளவுஸோட ஷோல்டர் பார்ட்ல இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னன்னா, ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரியான அட்டாச்மெண்ட் ஒர்க் குடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களோட ஸ்லிப்ஸ் வெளிய வரவே வராது. இது ப்ளவுஸுக்கு மட்டும் இல்ல. நம்ம போடக்கூடிய குர்தா ஆகட்டும், சுடிதார் ஆகட்டும், நம்மளோட ஷோல்டர் பார்ட்ல இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைப்ப வந்து என்னன்னா ஸ்டிச் பண்ணிட்டு, அனதர் ஒன் எண்டுல நம்ம என்ன பண்ணணும்னா பட்டன வச்சிரணும். பட்டன வச்சுட்டோம் அப்படின்னா, ஸ்லிப்ஸ வந்து என்னன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ்குள்ள நம்ம போடும்போது வெளிய ஆக்வர்டா ஸ்லிப்ஸ் எல்லாம் தெரியாது. நம்மள நாமே நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அடிஷனல் போனஸ்ங்கிறது உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. கோவிலுக்கு போலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, கோவிலுக்கு போலாம் அப்படிங்கும்போது ஒரு ஜுவல்லரி வந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தேன் எனக்காக. ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் திஸ் பியூட்டிஃபுல் ஜுவல்லரி ஃபார் மைண்ட். அப்போ வந்து கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ப்ராடக்ட்டு. பாருங்க எவ்வளோ அழகா ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கீழ மறக்காம கெஸ் பண்ணுங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ வில் ரிவீல் த பிரைஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். ஸோ இதில வந்து என்னன்னா, இத அட்டிக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்க வீட்ல வந்து குழந்தைங்க வந்து என்ன அப்படின்னா, ஜுவல்ஸ் போடவே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னா, நீங்க இந்த கைண்ட் ஆஃப் ஜுவல்லரிய வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஜுவல்லரி. இதில ஒர்க்மேன்ஷிப்ப பொறுத்த அளவுக்கும், சங்கு சக்கரம் வந்து என்னன்னா, அ கதாதாரி அப்படின்னு அந்த கோவிந்தாவோட அந்த நாமத்த வந்து என்னன்னா, அழகா இங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. பயங்கரமா ஷைன் ஆச்சு. குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு செயின்ல வந்து நல்லா குடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டெர்பானாவே இருக்கு. 5 அவுட் ஆஃப் 5ங்கிறதே நம்ம குடுக்கலாம். இதுக்கு மேட்சிங்கா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இயரிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கெம் ஸ்டோன்ஸ்ல வந்து வந்திருக்குது. பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் க்ளோஸ்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இது வந்து காது ஒட்டி ஸ்டட் மாதிரி தான் வரும். ஹேங்கிங்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. பட் ரொம்ப அழகா இருக்கு. நீங்களே பாருங்க. இதோட பிரைஸ் வந்து ₹340. இது வொர்த்தான்னு கேட்டா டபுள் வொர்த். இத மீஷோலேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இதில ஒரு சீக்ரெட் வந்து நான் டைரக்ட் சேலஞ்சே உங்களுக்கு வந்து பண்றேன். என்ன அப்படின்னா,
ஐ செக் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஒன் இன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். அப்போ நான் வந்து ஃபைண்ட் பண்ண ப்ரைஸ் வந்து என்னென்னா 700ன்னு போட்டிருந்தது. இட் இஸ் லிட்டில் பிட் ஷாக்கிங் ஃபார் மீ, இவ்வளோ ப்ரைஸ் ஹையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் அப்போ குவாலிட்டி வந்து கம்மியாக வருமோ அப்படின்னு நினச்சேன். பட் நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது வந்து வெளியே போகணுன்னு நினைக்கிறீங்க, ஒரு சிம்பிளான ஜுவல்லரி வேணும்னா இதை தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஜுவல்லரிஸ் எல்லாமே நீங்கள் மார்னிங் போடுறத விட ஈவினிங் வந்து போடும்போது, அதாவது நைட் டைமில் போடும்போது இன்னும் கிளிட்டரியாக ஷைனிங்காக தெரியும். இந்த ட்ரெண்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் நெக் பீஸ். ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது நேச்சுரல் சன் செட்டிங்ஸில் வச்சு தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரீசன்ட் டைம்ஸில் எனக்கே கொஞ்சம் என்னென்னா ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது இருந்தது. ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரியான ஒரு நெக் பீசஸே வாங்கியிருந்தேன். எஸ், நாம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்டடாக இருந்துருன்னு நினைக்கிறேன். நான் பண்ணின நிறைய வீடியோஸில் எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு வீடியோனால் இதை நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். எத்தனை பேருக்கு பெனிஃபிட்டடாக இருந்தது அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் மீ ஃபார் நோயிங் மோர் மீஷோ ப்ராடக்ட்ஸ் அப்டேட்ஸ். அதோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதாகட்டும், இல்லை லேட்டஸ்ட் கலெக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே கனெக்டட் வித் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம என்ன போஸ்ட் பண்ண போகிறோங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் நான் இப்போவுமே கொடுத்துட்றேன். எஸ், ஜோதிகா மேம் இன்ஸ்பயர்ட் சாரி அண்ட் நீச்சா அம்பானி மேம் வியர் பண்ணியிருந்தக்கூடிய ஒரு கோல்டன் டிஷ்யூ சாரியோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். அந்த அழகான கலெக்ஷனை பார்க்கணுன்னா என்னோட மறக்காமல் ஜேர்னி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.